வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் சில்ட்ரனுக்கு அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் ஆர்கனைஸ்டு பிஹேவியர் இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். அப்புறம் டிசிப்ளின் இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். எக்ஸிக்யூட்டிங் த ரோல் மாடல் எஃபெக்டிவ்லி அப்படின்னு இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ற தன்னம்பிக்கையை எப்படியெல்லாம் நம்ம மேலுக்கு வளர்த்துக்க முடியும், இதெல்லாம் நம்மளோட தன்னம்பிக்கைக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னா சிறப்பான வேலைகள், எழுதக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், படிக்கக்கூடியது, அது எல்லாமே டாக்கிங் த டாக் அப்படின்னு சில பகுதிகளுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. எப்படியெல்லாம் பேசணும், பேசுவதில் என்ன சிறப்பாக நம்ம காட்ட முடியும் அப்படின்னா கான்வர்சேஷன் கிவ்ஸி ஒரு எஃபெமிசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்படி எங்கேயெல்லாம் நாகரீகமாக பேச வேண்டும், பேசுவதில் சிறப்பான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எழுதும்பொழுது டெக்கோரம் மாறாமல் எழுதணும் அப்படின்னு. ஸோ அந்த எளிமையான கருத்துக்களை சிறப்பாக சொல்ல வேண்டும், சிறப்பான கருத்துக்களை எளிமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அது எப்படி பேசணும், ஓவர் த பீரியட் அதுக்கு நம்மளுக்கு என்ன பழக்கப்படுத்திக்க முடியும். இதே ஒரு 2வது வகுப்பு படிக்கும் பொழுதே ஒரு பிள்ளைங்களுக்கு டெக்கோரம் ஆஃப் ஸ்பீச் வரும்னு நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் பிள்ளைங்க எல்லாத்தையுமே யார் என்ன பேசுகிறாங்களோ அந்த வார்த்தைகளை தானே பயன்படுத்தும். அது ஒரு 12-13 மாதத்துலேருந்து அந்த குழந்தை தொடர்ந்து பார்த்து பேசும், நிறைய வார்த்தைகளை சொல்லும், 1000 வார்த்தைகள் பேசும். அப்படின்னா அந்த பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகளை எழுதுகிற பேசுகிறவங்களுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் இவனுக்கு காது கேட்குதோ அந்த வார்த்தைகளெல்லாம் அது ரிப்பீட் பண்ணும். பிகாஸ் த சைல்டு இஸ் டாக்கட்டிவ். அப்புறம் அப்படியே பிளாஸ்டர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு, சேட்டர் பாக்ஸ் மாதிரி. அப்படின்னா அது என்ன வார்த்தையெல்லாம் காதில் கேட்குறதோ அது எல்லாத்தையும் தானும் எப்பயான ஒரு தடவை ஆப்டாக பயன்படுத்திடும். அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும், என்ன இந்த குழந்தை இப்படியெல்லாம் பேசுதுன்னு. அது ஒரு 2 அல்லது 3 வயசுக்கு அது ஓகேவாக இருக்கும். ஆனால் ஓவர் த பீரியட் வென் யூ ஆல்சோ காட் சம் ஐடியா டு ஸ்பீக் ஃபர்தர், அது என்ன பண்ணோம், மற்றவங்க சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம தானே சில வார்த்தைகளை சேர்த்து அதில் பார்த்து பேசும். ஆனால் அந்த வார்த்தைகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தும். அதுதான் அந்த குழந்தையோட ஷூட்னஸ்ஸை அதை அங்கே உபயோகப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லும். அப்போ இது மாதிரி நம்ம நல்லா தான் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது என்ன, இந்த சைல்டு வில் பி ப்ரைஸ்டு பை கிவிங் கிளாப்ஸ் அக்லோட்ஸ் எல்லாம் கொடுத்து குழந்தைய எல்லாரும் உச்சி முகந்து என்ன பண்ணுவாங்க, அனுபவித்து அதை ஸ்லாகித்து உயர்வாக பேசுவாங்க. இதெல்லாம் ஏற்புடையது தான். இப்படிலாம் பேசும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும், தனக்கு நல்லா பேச தெரியுது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதனால் நிறைய பேசும். சில நேரத்தில் தேவையில்லாத சில வார்த்தைகளை கூட அது பேசும். தானாக இன்னும் 2-3 வார்த்தை தப்பான வார்த்தை கூட பயன்படுத்தும். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி தப்பான வார்த்தை நாம தான் சொல்கிறோமே தவிர அந்த வார்த்தைகள் தவறு, அதுக்கு தவறான பொருள் கிடைக்கும் அப்படின்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் தட் ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் ரெடி டு அப்சர்வ் திங்ஸ் அண்ட் கோ ஃபார் கனோட்டேஷன்ஸ். அந்த சீக்வன்ஸில் சில வார்த்தைகளை பேசணும்னு அது கூட அந்த குழந்தைக்கு அந்த வயசில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்பயோ காது கேட்டிருக்கு, யாரோ எங்கேயோ பேசியிருக்கிறாங்க, அது காதில் கேட்டதை அது அப்படியே மனசில் நிறுத்தி சரியான சமயத்தில் பயன்படுத்துறது அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதனால் அந்த சுச்சுவேஷனை சேர்ந்து அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணுறதுனால தான் லைக் தட் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். இங்கேயும் அது போல் ஒரு சேம் சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை அது பயன்படுத்திடும். அப்போ நம்மளுக்கே அது பெரியவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன இந்த குழந்தை எப்படி தெரிஞ்சுன்னு வந்தது, யாரை சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து கற்றுன்னு வந்த அப்படின்னா அப்போ உடனே சொல்லலாம், ஆமாம் அங்கே போனேன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த வீட்டில் கற்றுன்னு வந்தேன், இல்லை அங்கே போனேன்னா டீச்சர் வீட்டில் போனேன் அங்கே கற்றுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால் பார்த்து கற்றுக்கிற பிஹேவியரில் லேர்னிங் பை அப்சர்வேஷன் என்ன தெரியுமா, லிசனிங் அண்ட் அப்சர்விங், பார்த்து கேட்டுட்டு அதை புரிஞ்சுக்கிறது. அப்புறம் எக்ஸிக்யூட்டிங், அப்போ அதே சமயத்தில் நெறி மாறாமல் எழுதணும், பிழை படாமல் எழுதணும்னு சொன்னோம் இல்லையா. டெக்கோரம் ஆஃப் ஸ்பீச் மாதிரி டெக்கோரம் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி அதுலேயும் அந்த எழுதுகிற பழகிறதுலையும் அந்த குழந்தைக்கு சிறப்பானதாக ஆகும். இதுலலாம் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாகணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைங்களுக்கு சரளமாக படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரளமாக ஒரு ரீடிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னால் தட் ஹாஸ் டு பி ரீடிங்னா கதை புஸ்தகம் படித்து அதில் நிறைய ஐடியா இருக்குது. இல்லை, கொடுத்துருக்க சாதாரண டெக்ஸ்ட் புக்காக இருந்தாலே 3ஆம் வகுப்பு டெக்ஸ்ட் புக் அப்படின்னா அந்த ஜென்ரல் ப்ரோஸ் இருக்கே அதையே சரளமாக
அது தாய்மொழியாக இருந்தாலும் என்ன பிற மொழிகளாக இருந்தாலும் அது என்ன பண்ணணும், தெளிவாக நீரோட்டம் தடைபடாமல் வேகமாக படிக்கிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும். அந்த பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டால், இந்த அத்தனை செய்திகளும் இப்படி நீரோடை போல தடங்கள் இல்லாமல், தடை இல்லாமல், பெசர் இல்லாமல் குழந்தைகளை படிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தும் பொழுது அது அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.